ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 22 துவங்கி 36ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம். கடந்த பாடத்தில் எங்கே விட்டோமோ அங்கே நம்ம தொடரலாம். வசனம் 22லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவியின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடைத்து கொலை செய்தீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தில் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்க ரொம்ப பெரிய வேத பகுதி. இன்னைக்கு இது முடிப்போமான்னு தெரியல. பட் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ நம்ம வாசிச்ச இது ரொம்ப நீளமான வேத பகுதியாக இருக்குது. இதை நம்ம வேகமாக நம்ம போனோம்னா நிறையா சத்தியங்களை நம்ம விட்டுருவோம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அவரோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், பயணிக்கலாம். அவரோடு நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாங்க. கடந்த பாடத்தில் நம்ம பேதுரு இஸ்ரேல் ஜனங்களை என்ன அட்ரஸ் பண்ணாருன்ட்டு கடந்த 2 பாடத்தில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூத ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் பலத்த செய்கைகளினாலும் இவர் தான் யாரு, தேவனுடைய குமாரன், இவர் தான் மெஸ்ஸியா இல்லைங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யாரு, இவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த மெஸ்ஸியா, தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அப்படின்ட்டு என்ன பண்றாரு,
வெளிப்படுத்தினாரு. ஆனால் இந்த யூத மக்கள் வந்து அவரை அறிந்து கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சு அக்கிரமக்காரருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு பேதுரு என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் மறிச்சது வந்து அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த எல்லோருக்குமே என்ன பண்ணுது, ஏன்னா இந்த சம்பவம் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. வரலாற்றில் வந்து இந்த சம்பவம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சாங்க இல்லையா, அது வந்து வரலாற்றில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. மற்றும் அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு சாப்பிட்டு உறங்கின தம்முடைய சீஷர்கள் வந்து அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தான் நம்மளுடைய சுவிசேஷம், ரட்சிப்புக்கு அதுதான் நற்செய்தி என்பதை வந்து அப்போஸ்தலனாகிய புறஜாதிகளின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு சாட்சிகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டு இருக்கு. ஆனால் ஒரு 600 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து மன்னிச்சுக்கோங்க 6ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபெட், இஸ்லாமுடைய தீர்க்கதரிசி ஆகிய ப்ராஃபெட் முகமது என்ன பண்ணுறாரு, தோன்றி இப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணல, சாகலை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வதந்தியை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. குரானில் வந்து எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, மறிக்கல, அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் அல்லாஹ் என்ன பண்ணிட்டாரு இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சிருக்கிறல்ல, குரான் சாப்டர் 4 157 வேர்ஸ்லாம் 158 இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்மளை கிறிஸ்தவர்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாங்க இல்லையா. அவங்க சொல்கிறாங்க, எப்படி கடவுள் போய் மறிக்கலாம், இப்போ இயேசு கிறிஸ்து மறிச்சாருன்ட்டு நம்ம சொல்கிறோம், இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கடவுள்னு வணங்குறோம். ஸோ அவங்க என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவங்கக்கிட்ட, அது எப்படிப்பா கடவுள் சாவார், ஹவு குட் காட் டை. நியாயமான ஒரு கேள்விங்க, உண்மைதான். அவங்க கேட்குற கேள்வியில் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய அந்த இன்டென்ஷன், நோக்கத்தில் தான் என்ன இருக்குது, தவறு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்போ அவங்க நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா கிறிஸ்துவங்கிட்ட, அது எப்படிப்பா கடவுள் போயிட்டு சாக முடியும், கடவுள் செத்துட்டாரா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லையா. அதற்கு இப்போ நான் பதில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். அவங்களுடைய குரானில் இருக்கிறத தான் கேட்குறாங்க, வெளியே எதுவும் கேட்கல. நான் பர்சனலாக குரானில் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து வந்து கன்னி பிறப்பு, அதாவது ஒரு கன்னிகைக்கு பிறந்தாருன்ட்டு குரானில் எழுதப்பட்டிருக்கு. நான் கேட்குறேன், ஏன் அப்படி அவர் பிறந்தார் பாருங்க. அவங்களுடைய தீர்க்கதரிசியாகிய முகமது வந்து ஒரு கன்னிக்கு பிறக்கலை, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கன்னிக்கு பிறந்தாருன்ட்டு குரான் சொல்லுது. ஏன் பதில் சொல்லுங்க. அப்புறம் குரான் சொல்லுது இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்தம் உள்ளவர், ஜீசஸ் இஸ் ஹோலி. குரான் சொல்லுதுங்க. நிறையா ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது, குரான் வசனங்கள்லாம். அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். அது யார்கிட்டனா நான் டிபேட் பண்ணால் பர்சனலாக அப்போ தான் அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ சுருக்கமாக சொல்கிறேனே, இயேசு கிறிஸ்துவை வந்து குரான் சொல்லுது அவர் பரிசுத்தம் உள்ளவர்ன்ட்டு, ஹோலின்னு சொல்லுது. ஆனால் அதே குரான் சொல்லுது முகமது வந்து ஒரு பாவி அப்படின்ட்டு நிறையா இருக்குது குரான். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நேரம் போயிடும். குரான் 41 இன்னொன்று நிறைய அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது. அதுலலாம் வந்து முகமது கிட்ட அல்லாஹ் சொல்கிறாரு, நீ உன்னுடைய பாவத்திற்காகவும் உன்னுடைய மற்ற ஜனத்தினுடைய பாவத்திற்காகவும் என்ன பண்ணணும், நீ வேண்டணும், ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா குரான் வசனங்கள் 39ஆவது அதிகாரம் 40ஆம் அதிகாரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை யாருன்னா இஸ்லாமியர்கள் இதை பார்த்தா நான் எதனா தப்பாக கோட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நான் பர்சனலாக வேணும்னா அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய குரான்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ கேள்வி என்ன, குரான் சொல்லுது இயேசு கிறிஸ்து பரிசுத்தர்ன்ட்டு, ஆனால் முகமது வந்து பாவின்னு சொல்லுது. ஏன், பதில் சொல்லுங்கள். இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விங்க. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இயேசு கிறிஸ்து வந்து சாவலை அப்படின்ட்டு குரான் சொல்லுது. குரான் படி இயேசு கிறிஸ்து சாவலன்னு சொல்லுது. ஆனால் குரான் சொல்லுது முகமது செத்து போனாருன்ட்டு. ஏன், குரான் சொல்லுது இயேசு கிறிஸ்து திருப்பி என்ன பண்ண போறாரு, இந்த பூமிக்கு வந்து நியாயம் தீர்க்க போறாருன்னு சொல்லுது.
ஆனால் அதே குரான் முகமது திரும்பி வர போகிறாருன்ட்டு எதுவும் சொல்லலை. ஏன்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் என்கிட்ட இருக்குங்க. அதெல்லாம் நான் இஸ்லாமியர்கள்கிட்ட கேட்குறேன். அவங்களால பதில் சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்? முழு வேதத்துலேயும் ஜீசஸ் எல்லாத்துலேயுமே யூனிக்காக இருக்கிறாரு. மாறாக முகமது நம்மை போல மனிதனாக ஒரு பாவியாகவும் விழுந்து போனவராகவும் விளங்குதுங்களா, இப்படியாக மறைக்கிறவராகவும் இந்த மாதிரியெல்லாம் குரான் சொல்லுது. அவ்வளோ எங்க முழு குரான்லேயே ஒரே ஒரு ஸ்திரீயின் பேர் தான் எழுதப்பட்டிருக்கு. மரியாளுடைய பேர் தான் எழுதப்பட்டிருக்கு முழு குரான்லேயே. எங்க முகமதுடைய தாயினுடைய பேரை கூட எழுதலை. மற்ற எந்த ஸ்திரீகளுடைய பேரையும் குரான் மென்ஷன் பண்ணல. ஆனால் மரியம் மேரியோடைய பேர் மட்டும் ஏன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறப்பவே எழுதலைங்க, சொல்கிறப்பவே வந்துனே இருக்கு கேள்விங்க. இப்போ நான் கேட்குற கேள்விகள் எதுக்குமே ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர்களால் பதில் கொடுக்கவே முடியாது. ஒரே பதில் சொல்லுவாங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரியும்பா. அப்போ இவங்களுக்கு தெரியல. ஏன் இயேசு கன்னி வயிற்றில் பிறந்தார், ஏன் அவர் பரிசுத்தமாக இருந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், பாவமே அவருக்குள்ளே இல்லை, ஏன் அவர் மறிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏன் மறிக்கல? ஏன் இயேசு கிறிஸ்து தான் திரும்பி இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கணும்? இஸ்லாமுடைய கடைசி தீர்க்கதரிசி ப்ராஃபெட் முகமதுனா அவர் தானே வரணும். ஏன் இயேசு கிறிஸ்து? வை? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் அவங்களால பதில் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கொடுக்கட்டுங்களா? இப்போது அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன், அவங்க பதில் கொடுக்கல. இல்லை, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் கொடுக்குறேன். அது போலவே அவங்க கேட்டாங்க இல்லைங்களா, அது எப்படி கடவுள் சாக முடியுமான்ட்டு, அந்த கேள்விக்கும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் உண்மை என்னன்னா, கடவுளுக்கு சாவு கிடையாதுங்க. நல்லா என்னுடைய வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப 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 கூர்மையாக நீங்கள் கவனமாக கேட்கணுங்க. சரி, இன்றைக்கி நான் வெறும் டீச்சிங்கில் மட்டும் போக விரும்பலை, ஏன்னா தலை குழம்பிடும். நான் ப்ரீச்சிங்லேயும் சரியா சில விஷயங்கள் வேடிக்கையாகவும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியும்படியாக தான் நான் ப்ரீச்சிங்கையும் உள்ள கொண்டு வரேன். ஸோ டீச்சிங் ப்ளஸ் ப்ரீச்சிங்கு. ஆனால் ரொம்ப கவனமாக என்னுடைய செய்தியை கேட்டிங்கன்னா நிறைய சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஸோ கடவுள் அவர் நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவருக்கு அழிவெல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா மனிதர்களுக்கு தான் அழிவு உண்டு. ஆரம்பம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தாங்க முடிவு இருக்கும். கடவுளுக்கு ஆரம்பமெல்லாம் கிடையாது. இஸ் எட்டர்னல் இல்லைங்களா. ஸோ கடவுளால் என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது என்பது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கடவுள் மறிச்சாருன்னு சொல்கிறீங்களேப்பான்ட்டு. அதற்கு நான் பதில் கொடுக்குறேன் பாருங்க. கடவுள் என்னதான் கடவுள் சாக அவரால் முடியாது, அவர் நித்தியமானவர், இஸ் இட்டர்னல். But at the same time, God has a responsibility to save the fallen humanity. ஸோ வெளிப்படையாக பேசணும்னா கடவுளால் மனிதனை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் ஆவியாக இருக்கிறாரு இல்லைங்களா, அவருக்கு மரணம் கிடையாது இல்லைங்களா. அவர் எப்படிங்க ஒரு ஃப்ளாலெஸ் பிளேம்லெஸ் சாக்ரிஃபைஸாக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ண முடியும், விலை கரைத்து செலுத்த முடியும்? கூடாது இல்லைங்களா. ஸோ அங்கே பாவமே இல்லாத ஒருத்தர் தான் மறிச்சாதான் மனித குலத்தினுடைய பாவங்கள் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். பாவமே இல்லாத ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் மாத்திரம்தான். ஆனால் கடவுளும் கடவுளாக இந்த பூமிக்கு மறிக்க இயலாது, மனு குலத்தை காப்பாற்ற இயலாது. அதனால தான் கடவுள் ஒரு பிளான் போடுறாரு. மனிதன் விழுந்துமே அப்பா சொல்றாரு, ஓ இதுதான் பிரச்சனையா, இதற்கு தீர்வு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. இந்த சொல்யூஷன் என்ன பண்ணப்படும், அதாவது ஸ்திரியின் வித்து. ஆதியாகமம் 3:15ங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷனே சொல்லிட்டாருங்க. நீங்கள் விழுந்து போயிருக்கிற உங்களை காப்பாற்ற, பாவத்திலிருந்து காப்பாற்ற ஒரு வித்துலேருந்து நானே உங்களுக்காக மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். சாத்தானை நான் நசுக்க போகிறேன், தோக்கடிக்க போகிறேன்ட்டு எப்போ சொல்லிட்டாரு, 6000 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லிட்டாருங்க. இது எவ்வளோ பெரிய ரகசியம் கிறிஸ்டியன் தியாலஜியில், இது எவ்வளோ முக்கியமான ட்ரூத், சத்தியம் உங்களுக்கு தெரியுங்களா. ஸோ அந்த சிலுவையில் யார் தேவைப்படுறாங்கன்னா, ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறவங்க, ஹோலியாக பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க. ஸோ அங்கே ஒரு
தேவ மனுஷன் தான் தேவைப்படுறாங்க இல்லையா? அந்த தேவ மனுஷன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காட் மேன். ஜீசஸ் இஸ் த காட் மேன்ங்க. கடவுள் மனித அவதாரத்தை எடுத்து அந்த சிலுவையில் என்ன பண்ணுறாரு? மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிச்சாரு. கடவுள் மரிச்சாரா? கிடையாது. கடவுள் மாம்சம்னு ஒரு நேச்சரை எடுத்தாரு இல்லைங்களா? ஜீசஸ் ஹஸ் டூ நேச்சருங்க, டிவைன் நேச்சர், ஹியூமன் நேச்சர். டிவைன் நேச்சர் cannot be destroyed, cannot die, but human nature can die. புரியுதுங்களா? ஏன்ட்டு குரான்ல ஏன்பா அவர் கன்னிகை வயிற்றுல பிறந்தாரு? ஏன்னா அவர் பாவம் இல்லாத பலியாக இருக்கணும் என்பதற்காக தான் அவர் கன்னிகையின் வயிற்றுல பிறந்தார். உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன்பா இயேசு கிறிஸ்து பரிசுத்தரு? ஏன்னா பாவியா இருக்கிறவங்க யாராலுமே மற்ற பாவியை ரசிக்க முடியாது, அதனால தான் அவர் பரிசுத்தர். இஸ் ஹோலி. அப்புறம் என்ன கேள்வி சொன்னேன்? ஏதோ சொன்னேனே. இயேசு கிறிஸ்து வந்து மறிக்கலன்ட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சா மாத்திரம்தான், மரிப்பதற்காகவே பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எல்லாம் வாழ்நோண்டு பிறக்கிறாங்க, மரிப்பதற்காகவே பிறந்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்க. அதனால தான் அந்த பிறப்பு எதற்கு? அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எதற்கு? பலிக்காகங்க. பாவமற்ற அந்த குற்றமற்ற ரத்தத்தை சிந்தும்படியாக தான் அந்த பிறப்பின் நோக்கமே. ஆனா அவங்களுக்கு கேட்டா தெரியாது. எப்படி தெரியும்? வேதத்தை நம்பினா, வேதத்தை படிச்சா தெரியும். நீங்க தான் படிக்கலையே. நீங்க குரான்ட்டு ஒன்றை படிச்சுட்டு இருக்கிறீங்களே, 600 வருஷத்திற்கு அப்புறம் வந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது வருகையில பாவங்களுக்காக மரிச்சாரு. அடுத்து 2வது வருகையில அவரு எதற்காக வரப்போறாரு? நியாயத்திற்கு வரப்போறாரு. யாரெல்லாம் அவர் மரித்ததை ஏற்றுக்கொள்ளலையோ, தங்களுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்தார் என்று இந்த சுவிசேஷத்தை நம்பாத நம்மளுக்கு சொல்றேன், இந்த கிருபின் காலத்துல வாழ்றவங்களுக்கு சொல்றேன், அவங்களுடைய ப்ரோக்ராம்ல அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாத உங்களை நியாயத்திற்கு வரப்போறார். உங்க எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கா? உங்களுக்கு கொடுக்க முடியல, ஆனா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இஸ்லாமுடைய கடவுள் யார் பார்த்தீங்கன்னா, அவர் வல்லமையில் குறுகினவர், குறைஞ்சவர். இஸ் நாட் பவர்ஃபுல் இன் பவர். ஏன்ப்பா அப்படி சொல்லிட்டேன்? ஆமாம் தான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கடவுள் வந்து அந்த அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கடவுள் வந்து அவர் பராக்கிரமசாலி இல்லையா? அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். ஹீ கேன் டூ எனிதிங். அவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிற வாச அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ள அவருக்கு வர முடியும். கடவுள் மனிதன் என்ற அந்த சிருஷ்டிப்புக்குள்ள நுழைஞ்சார், incarnated. So it is possible because our God is Almighty God. But the God of Quran is not Almighty God because he cannot enter his creation into his creation. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ நம்ம யாரை பின்பற்றோம், யாரை வணங்குறோன்றதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணுங்க. கடவுள் யெகோவா தேவன், யாவே தேவன், அஷேம், அதோனாய். கடவுள் தன்னுடைய சிருஷ்டிப்பு ஆகிய மனித குலத்தை மீட்கும்படியாக மனித அவதாரம் எடுத்த யெஷுவாவாக மாற முடியும். யெஷுவா அப்படின்னா ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். அதாவது ஆங்கிலத்தில் ஜீசஸ் அப்படின்னா ஒன் ஹூ சேவ்ஸ். ஜெஹோவா சேவ்ஸ், ஹீ சேவ்ஸ். ஏசுனா ரட்சிக்கிற, தம்முடைய ஜனங்களின் பாவத்திலிருந்து அவங்கள ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். அவருடைய பிறப்புல, கன்னியின் பிறப்புல நோக்கம் இருக்கு, அவருடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையில நோக்கம் இருக்கு, அவருடைய மரணத்துல நோக்கம் இருக்கு, ஹலோ அவருடைய பேர்ல நோக்கம் இருக்கு. எல்லாத்துலயுமே there is a purpose, isn't it? எல்லா கேள்விக்கும் எங்ககிட்ட பதில் இருக்கு வேதத்துல. ஆனா உங்ககிட்ட பதில் கிடையாது. சரி, பதில நாங்க சொன்னாலும் நீங்க அதை ஏற்க போறது கிடையாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபூலிஷ், யூ ஆர் இக்னோரண்ட். என் வார்த்தைங்களை கேட்டீங்களா? அவங்க வந்து முட்டாள்கள் கிடையாது. பாருங்க, அவங்களுக்கு அறிவு இல்லைன்னா அறிவை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? கல்வி எதற்கு? அறிவை கற்றுக் கொடுக்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு அறிவு இல்லைன்னா அறிவை கற்றுக் கொடுக்கலாம் நம்ம. பட் அவங்களுக்கு அறிவு இருக்கு.
ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இக்னோரண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அவங்களுக்கு என்ன கிடையாது, மனம் கிடையாது. இட் இஸ் த ஃபேக்ட். இதுதான் உண்மை. ஸோ நேரத்தை நான் கடக்க விரும்பல, நம்ம பாடத்திற்கு வந்துடலாம். ஏன்னா நம்ம தியானிக்கல இல்லைங்களா. இதை ஏன் சொன்னேன்னா, அவருடைய மரணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து மரிச்சாருன்ட்டு. ரெண்டாவது சொல்கிறாங்க அப்படியே மரிச்சதை ஒத்துக்கணும்னா அப்போ உங்கள் கடவுள் செத்துட்டாரான்னா, கடவுளெல்லாம் சாவலப்பா. அவருக்கு 2 நேச்சர் இருக்குது, 2 சுபாவம் இருக்குது. தெய்வீக சுபாவம், மனித சுபாவம் இருக்குது. தெய்வீக சுபாவம் சாவல, மனித சுபாவம் தான் என்ன ஆச்சு, மரிச்சிச்சு என்று அவங்களுக்கு பதில் கொடுத்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கேட்குறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தைரியமாக பதில் கொடுக்கலாம். வசனங்கள் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணும்னா அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் வந்து போன முறை வந்து 23வது வசனத்தை நம்ம தியானிச்சிட்டோம். 24வது வசனம் பாருங்களேன். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஸோ இந்த வசனம் வந்து கொஞ்சம் ரொம்ப விசித்திரமாக தான் இருக்கு இல்லையா. அவருடைய இங்கே எதை குறித்து பேதுரு பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க, பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார் என்பது தான் அதனுடைய பிளெயின் மீனிங்கு. ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் அன்யூஷுவலாக வேறு மாதிரி அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு இல்லைங்களா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆங்கிலத்தில் ஒரு முறை வாசிச்சிடுறேன் எனக்காக. whom God had raised up, having loosed the pains of death, because it was not possible that he should be old enough it. ஸோ இந்த வசனத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலை குறித்து பேசுது. அதே நேரத்தில் மரணம் அவரை பிடித்து வைக்க, அவரை கட்டி வைக்க கூடாமல் போயிற்று அப்படின்ற ஒரு வாக்கியம் இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு விவரிக்க போகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப வேகமாக போயிட்டிங்கன்னா நிறையா சத்தியங்களை விட்டுருவோம். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் சத்தியங்களை கற்றுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற வாழ்கிற மரித்து போகிற எல்லா மனிதனையும் மரணம் வந்து என்ன பண்ணுது, அவங்கள கட்டி வைக்குது. மரண உபாதின்ட்டு அங்கே வந்துச்சிங்களா, பெயின்ஸ் ஆஃப் டெத்துன்னு வருது பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுது அங்கே வந்து, அவங்கள வந்து மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஸோ இந்த உலகத்தில் பிறந்து மறிக்கிற எல்லா மனிதர்களையும் மரணம் வந்து என்ன பண்ணுது, கட்டி வைக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை அதனால கட்டி வைக்க முடியல. ஆச்சுங்களா இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப ஆழமான வேத பகுதி இது. அப்படியே கடந்து போக முடிய மாட்டேருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் மறிக்கிறாங்க. மறித்து அவனை வந்து மரணம் என்ன பண்ணி வைத்திருக்கு, கட்டி வச்சிருக்குங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அது கட்டி வைக்க முடியலையா பாருங்க இல்லைங்களா. இந்த உலகத்தில் பாருங்க, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மோஸ்ட் குட் பீப்புளாக இருந்தாலும் சரி, அல்லது வேர்ஸ்ட் ஈவில் பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மறிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் மறிக்க போகிறோம் இல்லையா. பரிசுத்தவான்களும் மறிச்சாங்க, தீர்க்கதரிசிகள் மறிச்சாங்க, அப்போஸ்தலர்கள் மறிச்சாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் மறிச்சாங்க, எத்தனையோ ரிலீஜியஸ் லீடர்ஸு, கௌதமா புத்தாவும் மறிச்சாங்கன்னா செத்தாங்க. ப்ராஃபெட் முகமது, இஸ்லாம் ப்ராஃபெட்டும் செத்தாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் செத்தாங்க. ஆனால் யாருமே உயிரோட வரல. ஏன்னா எல்லோருமே மரணம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கட்டி வைத்து இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் மரணத்தினால கட்டப்பட முடியாமல் போயிற்று. அது ஏன், அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். Why death could not hold Jesus Christ, or why he was not behold by death or Hades. சாரி மன்னிச்சுக்கோங்க, டெத் இல்லை, ஹேடிஸ். ஏன் இந்த ஹேடிஸ் தான் வந்துச்சுங்களாங்க. டெத், மரணத்தினால ஏன் அவரை கட்ட முடியாமல் போச்சு என்பதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். ரொம்ப ஆழமான வேத பகுதி, நிறைய வசனங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்,
தியானிக்கலாம். ஸோ இங்கே மரணத்தினால இயேசு கிறிஸ்துவை வந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்பவே நம்மளுக்கு என்ன சத்தியம் தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் மறிக்கிற எல்லோருமே மரணம் வந்து என்ன பண்ணுது, கட்டி வைக்குது. மரணத்திற்கு அப்புறம் வந்து என்ன எங்கே போகிறாங்க, மனுஷர்களுடைய ஆத்மா ஹேடிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதாளத்திற்கு போகிறாங்க. ஓ சரி, நம்மளுடைய முதல் ஆதார வசனம் வாசிச்சுட்டு அதை தியானிச்சா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 16 verse 18 பாருங்களேன். 18வது வசனம் பாருங்களேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஸோ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், the gates of hell will not prevail against it. ஆங்கிலத்திலையும் இருக்கு பாருங்களேன். ஆறாம் அதிகாரம் 18வது வசனம் இல்லைங்களா? And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it, and I will give unto thee the keys of the kingdom of heaven. ஸோ இங்கே இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசுகிறாருன்னா, பாதாளத்தின் வாசல்கள், த கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மறிக்கிற எல்லா மனிதர்களையும் இந்த பாதாளம் தான் என்ன பண்ணியிருக்கு, அவங்கள கட்டி வச்சிருக்குங்க. எவ்ரி ஒன் சோல் இஸ் trapped in the Hades. இந்த ஹேடிஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கல்லறைக்கு கீழே, அதாவது பூமிக்கு கீழே தான் இந்த பாதாளம் இருக்குது பாருங்க. இல்லை இருந்துச்சு. ஏன்னா அதற்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்திற்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு, ஹெவனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறப்போ இந்த பாதாளம் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பூமியின் ஆழத்தில் இருந்துச்சு. அதில் கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நரகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரதீசி அப்படின்ற. இது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்கிறார் இல்லை, ஐஸ்வர்யவான் லாசரு, அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த வசனத்தை இங்கே கொண்டு வந்தேன்னா, இந்த வசனத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கின்னு தப்பாக வியாக்கியானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு. இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்து சபையை வந்து என்ன பண்ண மாட்டான், மேற்கொள்ள மாட்டான்ட்டு என்ன பண்ணுறாங்க, தப்பாக போதிக்கிறாங்க. இங்கே சாத்தானை குறித்து வேதம் பேசவே இல்லை பாருங்க. பாதாளத்தின் வாசலை குறித்து, த கேட்ஸ் ஆஃப் ஹெல்லை குறித்து தான் இங்கே வந்து வசனம் பேசுது. அதனால் இந்த வசனத்தை படிச்சுட்டு சாத்தானால் வந்து சபையை வந்து என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்ட்டு போதிக்கிறது தவறு. ஏன் பார்த்தீங்கன்னா, சாத்தான் எங்கே இருக்கிறான், வேர் இஸ் டெவில், அவன் 2வது வானத்தில் இருக்கிறான். அவன் இல்லைங்களா, தெரியாதுங்களா? இங்கே சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து, அவனுடைய விழுதலை குறித்து ஸ்டேஜாக உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேங்க. சாத்தான் எப்படியெல்லாம் விழுந்தான், எங்கத்துலேருந்து விழுந்தான், 3வது வானத்தில் பரலோகத்தில், அங்கத்துலேருந்து வந்து அவன் மேட்டிமையினாலே வந்து என்ன பண்ணுறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சாத்தான் பெருமை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், 1வது வானத்திலிருந்து, அதாவது அங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படிலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது இல்லைங்களா, பரலோகம் கடவுள் வாசம் பண்ணுற அந்த இடத்துல இருந்து 1வது வானத்திலேருந்து அவன் 2வது வானத்திற்கு என்ன பண்ணுறான், தள்ளப்படுறாங்கங்க. இப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான், 2வது வானத்தில் இருக்கிறாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தினல் விசேஷம் 12ஆம் அதிகாரம், இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6 வசனம் வந்து 12 பாருங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது வானத்தை டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்க. 2வது வானத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இருக்க போதுங்க.
அதுதான் நம்மளுடைய எட்டர்னல் டெஸ்டினிங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு தான் நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம், ஆட்சி செய்ய போகிறோங்க. கவனம் வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசன ப்ரோக்ராம் கிடையாது, மிஸ்ட்ரி ப்ரோக்ராமில். அவங்களோடு தான் நமக்கு என்ன யுத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், Revelation 12 and verse 7 to 8. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்பத்தோடே, சாத்தானுங்க பிசாசு, யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயிக்கவில்லை. அதற்கப்புறம் அங்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள பூமிக்கு கீழே வாசிங்க, பூமிக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ முதலாவது வானத்திலிருந்து ரெண்டாவது வானத்திற்கு தள்ளப்பட்டான். இப்போ அங்கே தான் இருக்கிறான். அப்புறம் இன்னும் நடக்கலை. ரெண்டாவது வானத்திலிருந்து அவன் எங்கே தள்ளப்படுவான், பூமிக்கு தள்ளப்படுவாங்க. அந்த உபத்திரவ காலத்தில் அவன் வரப்போகிறான் இல்லைங்களா பூமிக்கு. பூமியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை எங்கே தள்ள போகிறாரு, பாதாளத்தில், பாட்டம்லெஸ் பிட்டில் என்ன பண்ண போகிறாரு, அதையும் தள்ள போகிறாருன்ட்டு எங்கே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். இந்த பூமிக்கு தள்ளப்பட்டது 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்குது. அடுத்த வசனமே நம்ம வாசிக்கல, நேரம் இல்லைன்ட்டு. வாசிக்கலாமா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீழ்ச்சி, வசனங்கள் சொல்கிற எழுதிக்கிறவங்க எழுதிக்கிங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன்னு. ஐசாயா 14 verse 12 to 15, எசேக்கியல் 28 verse 13 to 19. இதெல்லாம் அவன் முதலாவது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். ரெண்டாவது வானத்தில் விழுவுறப்போ வசனங்கள் எபேசியர் 6:12, வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-8. இப்போ ரெண்டாவது வானத்திலேருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது வெளிப்படுத்துதல் 12:9 இப்போ வாசித்தோம். இப்போ அங்கத்திலேருந்து அவன் எங்கே தள்ளப்படுறான் வாசிங்களா? 20ஆம் அதிகாரம் வசனம் 1-3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஸோ பரலோகத்திலேருந்து ஒரு தேவ தூதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அனுப்புகிற அந்த தூதன் 1000 வருஷம் சாத்தானை எங்கே, பாதாளத்தில், பாட்டம்லெஸ் பிட்டில் என்ன பண்ணிடுறாங்க, லாக் போட்டுறாங்க, சீல் போட்டுறாங்க. அவனுடைய வீழ்ச்சி கடைசியாக அங்கேயோடு முடியலங்க. அங்கத்திலிருந்து அவனை எழுப்பி கடைசியாக 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஆயத்தமா இல்லாத கொஞ்சம் பிளாபர், இதெல்லாம் வாசிக்கணும்னு நான் எழுதலை, ரெஃபரன்ஸ்க்காக எழுதினேன். படிச்சிங்களா? சாத்தானுடைய வீழ்ச்சிகள். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஸோ பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னா பிசாசு மேற்கொள்ள மாட்டாது கிடையாதுங்க. பாதாளத்தின் வாசல்கள், அதற்கு இருக்கிற அந்த பவர் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. இது எப்போ நடக்கப்பா? இது 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்க போகுதுங்க. இவங்க சுவிசேஷத்தை சொல்ல போகிறாங்க இல்லையா? அப்போ பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள மாட்டாது. அது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஸோ இங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 சொல்லப்பட்ட அந்த பாதாளத்தின் வாசல் யாரு கிடையாது, சாத்தான் அங்கத்திலிருந்து யாரோடு கூட என்ன பண்ணுறது கிடையாது, சண்டை போடுறது கிடையாது. அப்போனா இந்த பாதாளத்தின் வாசல்னா என்ன?
மீண்டும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். அந்த கேள்விக்கே வந்துடுங்க. இந்த பாதாளத்தின் வாசல்னால் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இறந்து போனவர்களுடைய ஆத்துமாக்கள் இருக்கிற இடம் தான் எது? பாதாளத்தின் வாசல்கள். பாதாளம் அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆத்துமாவெல்லாம் இருக்கு. சரி, இன்னும் புரிய வைக்கலாம். ரெண்டாவது யோபு புத்தகத்தை திறங்க. ஏன்னா இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றல, ஸோ கொஞ்சம் ப்ரீச்சிங்லேயே போகிறேன்னு. இப்போ யோபு புத்தகத்தை திறந்தீங்கன்னா யோபு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யோபு வந்து தன்னுடைய நண்பர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. யோபுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப அவர் எல்லாத்தையும் இழந்து தரித்திரா பிச்சைக்காரனா அதோட மோசமாக அந்த நிலைமையில் இருக்கிறப்போ அவனுடைய 3 நண்பர்கள் வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. நீ ஏதோ பெரிய என்ன பண்ணிட்டு இருக்கிற, பாவம் செஞ்சுட்டு இருக்கிற, கடவுளுக்கு விரோதமாக நீ செய்யக்கூடாத ஒரு துன்மார்க்க செயலை நீ செஞ்சுட்ட, அதனால தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த கவலை, இந்த வியாகுலம், இந்த துன்பம்லாம் உனக்கு ஏன் வருதுன்னா நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அங்கே அவர் வலியுறுத்துறாரு, நான் படுற இந்த துன்பம், இந்த உபத்திரம், இந்த கஷ்டத்திற்கெல்லாம் வந்து காரணம் நான் கிடையாதுப்பா, நான் எந்த தப்பும் செய்யலை, இது நியாயமே கிடையாது, எனக்கு இதெல்லாம் நடந்தது வந்து நியாயமே கிடையாது, இதெல்லாம் அநியாயம். அவர் டிஃபெண்ட் பண்ணுறாருங்க தன்னை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப மனதளவில் ரொம்ப வந்து என்ன ஆகிறாரு பார்த்தீங்கன்னா, வாதம் செய்கிறாரு. நினச்சி பாருங்க, 10 பிள்ளைங்க செத்து போயிடறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் குதிரை வயல் நிலங்கள் எல்லாமே, சொத்து எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்படுது. தன்னுடைய மனைவியும் விட்டுட்டு போயிடுறா, சுரிஞ்சிட்டு இருக்கிறாரு, வலி தாங்க முடியல. அவங்களுடைய அந்த மென்டாலிட்டியை யோசிச்சு பாருங்களேன். யோபு மாதிரியெல்லாம் இந்த உலகத்தில் சஃபர் பண்ணுங்க யாருமே இல்லைங்க, என்னை பொறுத்த மட்டிலும். அவ்வளோ சஃபரிங்க. அதாவது பாடி ரீதியாக, நான் வெளிப்படை சரீர ரீதியாக சொல்கிறேங்க. ஸோ அவனுடைய அந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மனநிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வாதாட துவங்கிறார். இது வரைக்கும் நீதிமானா குறை சொல்லாதவர் இப்போ குறை சொல்ல துவங்குறாரு, கடவுளை தூசிக்க துவங்குறாரு, கடவுளை கேள்வி கேட்க, தூசிக்கல கடவுளை கேள்வி கேட்க துவங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாகவே அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, கடவுள் என்கிட்ட வரட்டும், நான் அவரை வந்து என்ன பண்ணணும், சில கேள்விகளை அவர்கிட்ட எப்படியாப்பட்ட மனுஷன். 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தன்னுடைய நாவுனால கூட கடவுளை வந்து என்ன பண்ணாது, ஒரு தூசிக்காதவர். இப்போ கடவுள்கிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, நான் எந்த தப்புமே செய்யலையே. ஸோ அவர் வரட்டும், அவர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டார். பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இருந்தால் இப்படி தான், நல்லவனையும் கெடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருன்றதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு அவநம்பிக்கை, சந்தேகம், கடவுள் மேலே உங்களுக்கு தப்பாக வழி நடத்துகிறவங்க கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்படியாப்பட்ட நல்ல மனுஷனே கடவுள்கிட்ட முறையாட தயாராகிட்டான். ஸோ கடவுள் வரட்டும், கடவுள்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். கடவுளும் தோன்றுறாரு. காட் ஷோஸ் அப். கடவுள் யோபுக்கு தோன்றி, மாறாக இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கடவுள் அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். எப்பவுமே கேள்விக்கு மறு கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஆகாது. இவர் கேட்குறாரு, நிறைய கேள்வி கேட்குறாரு யோபுவை. ஆனால் அதில் இன்னைக்கு நம்மளுக்கு பாடத்திற்கு எது தேவையோ அந்த ஒரு கேள்வியை முதல்ல நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். திருப்பினீங்களா, யோபு 38ஆம் அதிகாரம் வசனம் எதுவாக இருக்கும், ஏன்னா அங்கே நிறைய கேள்வி கேட்டுனே வராரு. 38ஆம் அதிகாரம் எந்த வசனம், 16லேருந்து துவங்கலாம். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ, கடலுக்குள்ள டீப்ல போயிட்டு அங்கே நீ உலாவினதுண்டோ அப்படின்னு கேட்டிருக்கிறார். நடந்திருக்கிறியான்ட்டு கேட்டார்.
17வது வசனம், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ. இன்னொரு வசனம் வாசிச்சு முடிச்சலாம். நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ, இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. இவன் கடவுளை கொஞ்சம் கேள்வி கேட்கலான்னு நினைச்சான். ஆனால் கடவுள் இவனை ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இவன் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லையா, அவ்வளோ சிருஷ்டிகரையே கேள்வி கேட்க என்ன பண்ணிட்டான், ஆயுதமாயிட்டான். ஸோ கடவுள் இவங்கிட்ட என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. கடவுள் அவங்ககிட்ட சொல்கிறாரு, யோபுக்கிட்ட, உனக்கு எதனா தெரியலனா, ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரியலனா வாயை மூடிட்டு நீ சும்மா இருக்கணும். கடவுள் சொல்கிறாருங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியலனா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். என்ன ஒரு அட்வைஸ் இல்லையா, த பெஸ்ட் அட்வைஸ். நமக்குங்க இது நமக்கும் பொருந்தும். ஒரு விஷயம் நமக்கு தெரியலையா எதை குறித்துனா, அதை நம்ம என்ன பண்ணிடணும், வாயை மூடி சும்மா இருந்துடணும். இல்லை இதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும், இதை நம்ம போதிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம துணியறப்போ தவறு செய்கிறோம். யோபுவினுடைய நண்பர்களை போல நாமளும் கடவுளுக்கு விரோதமாகவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். நமக்கு எதனா தெரியலன்னா நம்ம சும்மா இருந்துடணும். பார்த்தீங்களா, நிறையா பேருக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த மாதம் கடந்த வாரம்லாம் எதுக்கு இந்த யுத்தம் நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. உடனே பைபிளை எடுத்துட்டு எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் பார்த்தீங்களா, இதுதான் நிறைவேறி கொண்டிருக்கு. பொய். எசேக்கியேல் 38 39ஆம் அதிகாரத்திற்கும் இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா பெர்சியா ஈரான் என்று அழைக்கப்படுற பெர்சியா யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. உடனே அந்த அதிகாரத்தை எடுத்து ரஷ்யான்ட்டு சொல்லி அமெரிக்காவை உள்ளே கொண்டு பாத்தியா இங்கே சொல்லப்பட்ட நாடுகள் என்ன பேசுகிறான். அந்த யுத்தம் எப்போ நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்களா? உபத்திரத்தில் நடக்குமா? நிறைய பேர் உபத்திரத்துக்கு முன்னாடி நடக்கும், உபத்திரத்தில் நடக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம். எல்லாம் போய் தப்பு. ஏன்னா அவங்க வேதத்தை படிக்கிறது கிடையாது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. அவங்க வேற யாரையாரோ பேசிந்து எதுலையோ படிச்சு எடுத்து பேசுகிற வாசை தப்பாக தான் போகுதுங்க. 38 39ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிற எல்லா போதகர்களும் பைபிள் டீச்சர்ஸும் தப்பாக தான் அதை இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், சரி நான் அதை உங்களுக்கு போதிக்கிட்டுங்களா? ஏன்னா கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதை பேசி எல்லாரையும் பயன்படுத்தி இன்னைக்கு தப்பு. பார்த்துக்கிறீங்களா, இந்த எம்டி ஜெகன், ஏஞ்சல் டிவி சாது சுந்தர், செல்வராஜ், இன்னும் வெளிநாட்டில் கூட இந்த மேத்யூ ஹேகி, ஜான் ஹேகி, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்தியா கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம், எசேக்கியேல் 38 39 போய் தப்பு. அவங்களுக்கு வசனம் தெரியல. சரி, அடுத்த பாடம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணி நம்ம மற்ற விஷயங்களை கற்றுக்கலான்ட்டு அதை ஃபஸ்ட்டு இப்போ செய்கிறேங்க. அடுத்த பாடம் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை நிறுத்திட்டு ஒரே ஒரு பாடத்திற்கு தான் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா நம்ம இது தியானிக்கணும், அது என்ன, அது எப்போ நடக்கும், அது யாருக்கு, அது எந்தெந்த நாட வேதம் சொல்லுது, எல்லாம் கான்டெக்ட் பிரகாரம் உங்களுக்கு போதிக்க போகிறேன். நீங்கள் யாருன்னா ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பாஸ்டர் மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா அடுத்த செய்தியை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயிலாக டீச் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க, டீச் பண்ணுறேன். கற்றுக்குன்னு உங்கள் சபையில் நீங்கள் விசுவாசிகளுக்கு போதிங்க. பயத்தில் இருக்கிறவங்களை விடுதலை செய்யுங்க. அது நமக்கு கிடையாதுங்க. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, எது நமக்கு தெரியலனா சைலண்ட்டாக இருந்துடணும். கடவுளுடைய ஆலோசனை அதுதான். தெரியாததை தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா தப்பாக தான் போகும். ஸோ இங்கே யோபு கடவுளையே கேள்வி கேட்கலான்ட்டு என்ன பண்ணுறான், முயற்சிக்கிறான். ஸோ கடவுள் சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிலனா வாயை மூடின்னு சும்மா இரு, சும்மா வாயை திறந்து பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. இது நமக்கும் பொருந்தும். ஸோ கடவுள் அங்கே சொல்கிறாரு, நீ போயிருக்கிறியாப்பா கடலின் ஆழத்தில், நீ போயிட்டு அங்கே நடந்திருக்கிறியா, அது விட்டுருங்க, அதுக்கு அடுத்த வசனம் தான் நம்ம பாடம். அங்கே சொல்கிறாரு, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ. அப்போ மரண வாசல்னு உனக்கு இது த கேட்ஸ் ஆஃப் ஹெல் இருக்கா இல்லைங்களா? அங்கே ஆங்கிலத்தில் நான் பார்த்துறேன்னு 38 and verse 17 at the gates of death.
been opened unto thee, or hast thou seen the doors of the shadow of death? சொல்றார் பாருங்க, மரணத்தின் வாசல் உனக்கு திறந்தது உண்டோ? புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த மரணத்தின் வாசலுக்குள்ள, அதற்கு ஒரு ரூமுக்குள்ள எல்லா ஆத்மாவும் என்ன ஆயிருக்கு, மறிச்சு இருக்குங்க. மரணத்தின் வாசல் அவங்கள வந்து வெளியே வராதபடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மூடப்பட்டு இருக்குங்க. மரணம் வந்து அவங்கள கட்டி வைத்திருக்குங்க. அவங்க யாராலும் வர முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு டுபாகுருங்க என்ன சொல்றாங்க, எல்லா மதத்துலையும் பாருங்க, மறிச்சுந்தான் அவன் வந்து இன்னொரு பிறவி எடுத்துருவான். இந்த மாதிரி பல பிறவிகள் இருக்குன்ட்டு ஒரு மதம் போதிக்குது. கிடையாது. மறிச்சுந்தோம் இந்த மாதிரி இந்த சைடில் டுபாகுரும். இது ரொம்ப பெரிய பாடம். இதெல்லாம் நான் எவ்வளோ எனக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ டிபேட் நடந்திருக்கு தெரியுங்களா? இங்கே சொல்கிறோம் கேட்டுக்குங்க. மறிச்சுந்தோம் முதல்ல உங்களுக்கு நடக்கிற விஷயம் தான் தெரியுங்களா? உங்களுடைய மனதில் உங்களுடைய தாட்ஸ், நினைவுகள் உங்ககிட்டேருந்து எடுக்கப்படும். இதுதான் த ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன்ஸ் டு த டெட் பர்சன். மறிச்சிருந்துமே உங்களுடைய நினைவுகளை எடுத்துகிட்டு வருங்க கடவுள். உங்களை விட்டு போயிடும். நீங்கள் யார், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் அப்பா அம்மாவா எப்படி பார்த்தீங்களா? இன்றைக்கி மூட நம்பிக்கை. பரலோகத்துலேருந்து எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு இருக்கு சென்டிமெண்ட்டாக அது சொல்லிக்கின்னு தங்களையே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தேத்திக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மறிச்சதுமே அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய நினைவுகள் பறிக்கப்படும். யோபில் இருக்குது. இன்னும் மற்ற வசனங்கள் எல்லாம் இருக்குது. அது வேறு டீச்சிங்கு, வேறு பாடம் இன்றைக்கி நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி மறிச்சவங்க வந்துட்டாங்க, வந்துட்டு சோறு சாப்பிட்டாங்க, நம்மளை பார்க்குறாங்க, நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, நம்மளை தண்டிக்க, நம்மளை வந்து பழி வாங்குறாங்க. எல்லாம் போய் ஒரு தடவை நீ மறிச்சனா உன்னை மரணம் கட்டி வச்சிடும். மரணத்தின் வாசல் வந்து உன்னை கட்டி வச்சிடும். கடவுள் சொல்கிற, நீ போனியாப்பா, பாத்தியா? நீ எங்கே பார்க்க முடியும்? கேட்டு திறந்தா தானே நீ உள்ளே போய் பார்க்க முடியும். கேட்டு உனக்கு திறந்தது உண்டோ? திறக்காதே. விளங்குதுங்களா? ரொம்ப ஆழமான சத்தியங்க. ஸோ எப்பவுமே யோபு மாதிரியெல்லாம் சொல்லாங்க, நான் நீதிமா வேணாம், இதுக்கெல்லாம் வந்து நான் ஐம் நாட் worthy அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. எதனா ஒரு கஷ்டத்தில் போகிறப்போ, உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறப்போ, கெட்ட விஷயங்கள் எல்லாம், ஐயோ இதுக்கு எல்லாம் நான் வந்து ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்ன்னு எல்லாம் சொல்லவே சொல்லிடாதீங்க. யூ ஆர் மோர் தென் டிசர்வ் டு கோ டு ஹெல். அதாவது நீ நரகத்திற்கு போகிறதுக்கு பாத்திரவான்னு. நீ மட்டும் சொல்ல, என்னையும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களை முக்கியமாக சொல்கிறேன். எதனா ஒன்று நம்மளுக்கு விபத்தோ ஆபத்தோ ஏதோ ஒன்று நடந்துருது, மரணமோ ஏதோ ஒன்று ஆயிருந்தோ, கடவுளை குறை சொல்லாத. இதுக்கெல்லாம் கடவுளை குற்றம் சாட்டாது. இதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்ட்டு ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்ன்னு சொல்லாது. யூ டிசர்வ் மோர் தென் தட். யோபுக்கு அதோடைய இதுங்க எப்படி சொல்லுவது உங்களுக்கு, யோபுக்கு நரகத்துக்கு போக அவன் பாத்திரவான். ஆனால் ஆண்டவருடைய அந்த கிருபையினால கிரேஷியஸ் காட் வந்து அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கிருபையாக இருந்த வாசத்தான் யோபு இன்னமும் மண்ணுக்குள்ளே வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவனே சொல்கிறான், கடைசி நாளில் நான் என்னை மீட்பரை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன்ட்டு. ஏன் அந்த நம்பிக்கை? விளங்குதுங்களா இல்லையா சொல்லுறதெல்லாம்? ஸோ உங்களுக்கு எதனா நடக்கிறப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களையே தற்காத்து கொள்ள வந்து என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. இங்கே யோபு வந்து தன்னையே தற்காத்து கொள்ள வந்து என்ன பண்ணுறான், அதுவும் கடவுளுக்கு முன்பதாகவே தன்னை டிஃபெண்ட் பண்ணுறாங்கங்க. எனக்கு இதெல்லாம் நடந்தது நியாயமானது கிடையாதுப்பா, எனக்கு அநியாயம் நடந்துச்சுன்ட்டு கடவுள் அவனுக்கு காட்டும் போது அவன் விழுந்துட்டான், சரண்டர் ஆகிட்டான். ஐயோ நான் தான் யாரு பாவின்ட்டு ஒத்துக்குனான் கடைசியாக. அற்புதமான, அது படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா கதை மாதிரி தானே அந்த யோபுடைய வாழ்க்கையை. ஸோ இங்கே கடவுள் சொல்கிறாரு, உனக்கு நரகத்தின் வாசல் திறந்துச்சா, நரகம் தன்னுடைய வாசலை உனக்கு திறந்துச்சாப்பா, நீ பாத்தியாப்பா, ஆழம் அகலம் உனக்கு தெரியுமாப்பா, இந்த பூமியினுடைய கடலுக்குள்ளே நீ போய் நடந்து பார்த்தியா? நிறையா கேள்விகள். ஞான புத்தகம்னு சொல்லுவாங்க இதை, அதில் அவ்வளோ விஸ்டம் இருக்குங்க, படித்து பாருங்கள். நான் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்டம் எழுதிட்டு வந்துன்னு இருக்கிறேன் ஒரு நோட்ஸில். என்றைக்குன்னா செப்பரேட்டாக எடுக்கலாம், விஸ்டம் டீச்சிங்ஸ். ஓகே. ஸோ இங்கே கடவுள் சொல்கிறாரு, இங்கே கடவுள் எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தின் வாசலை குறித்து பேசுகிறாரு, அந்த மரணத்தின் வாசலை குறித்து பேசுகிறாரு, அந்த மரணத்திற்கு உள்ளே இருக்கிற பாதாளத்தை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. அதாவது பாதாளம் வந்து எல்லா ஆத்மாவையும் வந்து என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கு, கட்டி வைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து கடவுள் இங்கே பேசுகிறாரு. ஆமாவா இல்லைங்களா? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் என்ன இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்படியாப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு,
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பாதாளத்தின் வாசலில் அந்த வல்லமை யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசுக்கிட்ட இருந்துச்சு. பிசாசை முறியடித்து ஜெயித்து தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? வாசிங்க எபிரியர் 4ஆம் அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன். The epistle to Hebrews chapter 2 verse 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல. இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்க, ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷ வசனம் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, படிக்கிறதுல பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதுக்கு? வை? அவர் இந்த பூமிக்கு வந்து நிறைய பர்பஸ் கவர் ஆகுதுங்க, நிறைய திட்டங்கள் நிறைவேறுது. அதுல இதுலயும் ஒன்று, இதுவும் ஒன்று. தீர்க்க தரிசனத்தின்படி இதுவும் ஒன்று. ரகசியத்தின்படி நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தாரு. தீர்க்க தரிசனத்தின்படி அவர் எதற்கென்று சொல்லுது பாருங்க, வாசிங்களேன். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஏன் கடவுள் மனுஷ அவதாரம் எடுத்தார், மனுஷனா வந்தாருன்னா மரணத்தின் அதிபதியே அழிப்பதற்காக. இருக்கா இல்லையா? கீழே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து ஏன் கடவுள், யெகோவா கடவுள், யாவே கடவுள் ஏன் யெசுவாவாக இந்த பூமிக்கு வந்தாருன்னா மரணத்தினுடைய அதிபதியை அழிக்கும்படியாகவும், ஜீவகாலமெல்லாம் வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலே இருக்கிற நம்மை, மனுக்குலத்தை விடுதலையாக்கும்படிக்கும். அதாவது மரணத்திற்கு பிற்பாடு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை காண்பிக்கும்படியாகவும் அவர் அப்படி மனுஷ அவதாரம் எடுத்தார். என்ன ஒரு அற்புதமான வசனங்க. ஆமாவா இல்லையா? பாருங்களேன். அதனால என்ன நடந்துச்சு? அவனுடைய அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? முறியடிச்சு இவர்கிட்ட இப்ப அந்த அதிகாரம் வந்திருக்குங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். அநேகமா ரொம்ப 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 வேகமா ஓடுற மாதிரி இருக்கு, மன்னிச்சுக்குங்க. திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எஸ் கரெக்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மரணத்துல என்ன செய்தாரு, அதனால வந்த பலன் என்னன்ட்டு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். ஓகே. மரித்தேன் ஆனாலும், இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, மரித்தேன். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றத நம்புவீங்களா? 600 வருஷத்துக்கு அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசி முகமது சொல்றத நம்புவீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் இப்ப யாருக்கிட்ட இருக்குது? ஏன் கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட தாங்க பாதாளத்தினுடைய மரணத்தினுடைய திறவுகோல் இருக்கு. விளங்குதுங்களா இல்லைங்களா? சொல்லிந்து எல்லாரையுமே லாக் பண்ணி வச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா ஒருத்தர் லாக்க திறந்தாதான் முடியும். அந்த லாக்கை திறக்கிற அந்த கீ யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குங்க. என்கிட்ட இருக்குப்பா. மரணத்தின் பாதாளத்தின் வாசல்களினுடைய திறவுகோல் யாருக்கிட்ட இருக்குது? கீ என்கிட்ட இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து திறந்து ஒருத்தனை ரிலீஸ் பண்ணலனா அவன் பாதாளத்துல இருந்து வெளியே வர முடியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் திரும்பி உயிரோட வர முடியாது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ பாதாளத்தின் திறவுகோல் யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அது எப்படி அவர்கிட்ட வந்துச்சுன்னா அவருடைய மரணத்தினால தாங்க வந்துச்சு.
சும்மா நான் எதுவுமே பைபிள் எழுதுகிற எல்லாமே நோக்கம். ஒவ்வொரு வசனத்திற்கு பின்பதாகவும் என்ன அடங்கியிருக்கு, இவ்வளோ பெரிய மறைவான ரகசியங்கள் அடங்கியிருக்கு. கண்டவங்க எதோ சொல்லுறதெல்லாம் நம்புறீங்கன்னா நீங்கள் வேதத்தை படிக்கலைன்னா யூ வில் பி டிசீவ். நீங்கள் ஏமாற்றத்தான் படுவீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. வேதத்தை படிங்க. தெரியலையா, தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வேதத்தை கற்றுக்குங்க. திரும்பி வந்துடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்களேன். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஸோ இங்க மரண உபாதின்ட்டு வருது பாருங்க. the pains of death ஆங்கிலத்தில். pains of death, correct, the pains of death. இந்த வார்த்தை வேதத்தில் எதற்கு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, the pains of death, மரண உபாதி அப்படின்னு எதை வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசவ வழியில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்குங்க. இப்போது பிரசவ வலி வருது இல்லைங்களா, ப்ரெக்னென்ட் விமனுக்கு. அப்போ அவங்களுக்கு வர அந்த வலி, அந்த வலிக்கு தான் இந்த மரண உபாதியை ஒப்பிட்டு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனம் பாருங்களேன். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது, உபத்திரவ காலத்தில் நடக்கிறது இங்கே பவுல் சொல்றாரு பாருங்க. கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த உபத்திரவ காலம் எப்படி வரும்னா, ஒரு பெண்ணுக்கு சடனா பிரசவ வலி எப்படி வருதோ அப்படி வந்து அந்த உபத்திரவம் காலம் வரும் இங்கே சொல்றாரு இல்லைங்களா. அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மரண உபாதி அப்படின்னா பர்த் பேங்க்னு சொல்லுவாங்க, பர்த் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர், பிரசவமாக இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு வருகிற அந்த பலியை குறித்து தான் இங்கே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் அழுத்தி இவ்வளோ டீட்டெயில்டாக தேவை ஏன் சொல்கிறேன்னா, புரியுது, வசனத்தை கற்றுக்குங்க. இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த மரண வலிகள் வந்து அவரை வந்து என்ன பண்ண முடியலையா, பிடிச்சு வைக்க முடியலையாங்க. ஏங்க எல்லாருமே முதல் மனித ஆதாமில் இருந்து எல்லோருமே இந்த மரணம் வந்து பிடிச்சு வச்சிருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 விளக்கங்கள் இருக்குது. அது முதலாவது விளக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து கடவுளை வந்து மரணத்தினால வந்து என்ன பண்ண முடியாது, பிடிச்சு வைக்க முடியாது. சிருஷ்டிப்பு எங்கன்னா பிடிச்சு வைக்க முடியுமாங்க? Could it possible that a created place can hold the creator, bind the creator? எதனா போட்டுக்கீங்களேன், சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா? சிருஷ்டிப்பு ஆனது வந்து கட்டி வைக்க என்ன முடியாது. ஓகே, அதனால இயேசு கிறிஸ்துவை வந்து மரணத்தின் வழிகள் வந்து அவரை வந்து என்ன பண்ண முடியல, கட்டி வைக்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் இங்கே தான் பிரச்சனையே இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 குணம் இருக்கு, 2 நேச்சர்ஸ். பார்த்தோமா இல்லைங்களா? இயேசு வெறும் கடவுள் கிடையாது, அவர் மனிதனாக இருக்கிறாரு. ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனை ஏற்படுது. இப்போ மனிதனாகிய அந்த இயேசுவை மரணத்தினாலே பிடிச்சு வைக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் ஏன் பிடிச்சு வைக்க முடியல? ஆமாவா இல்லைங்களா? வை? Death, the pains of death could not hold Jesus. ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறையா பேருக்கு வந்து சத்தியம் தெரியுதுல. நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க. மரணம் எல்லோருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. Death is determined to everyone.
மனிதனாய் பிறக்கிற எல்லோருமே ஒரு நாள் என்ன தான் பண்ணும்? மறிக்கணும். மறித்து மரணத்தினுடைய அந்த பெயினை வந்து என்ன பண்ணி தான் ஆகணும்? சந்திச்சு தாங்க ஆகணும். மரண உபாதி பட்டு தான் ஆகணுங்க. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்துவை மரணத்தினால கட்டப்பட்டிருக்க கூடாமல் போயிற்று? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இல்லை. விளங்குதுங்களா இல்லைங்களா? சொல்லியிருந்தீங்க, மரணம் யாரு மேலதான் அதிகாரம் இருக்குன்னா பாவிகள் மேல தாங்க மரணத்திற்கு அதிகாரம் இருக்கு. யாருக்குள்ள பாவம் இருக்கோ மரணம் அவங்கள தான் வந்து என்ன பண்ணி வைக்கும்? கட்டி வைக்குங்க. அவங்கள பிடிச்சு வைக்க பாவத்திற்கு வல்லமை இருக்குங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏன் பிடிச்சு வைக்க முடியலனா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இல்லை. பாவம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பாவம் ஆனாரே. பாவி ஆகல. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவி he didn't become sinner, he became sin for us. வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Jesus is not a sinner, Jesus became sin for us. அதனால ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இருக்கே, அப்போ ஏன் மரணத்தினால அவரை பிடிச்சு வைக்க முடியல? ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், சின்லெஸ்ங்க. ஜீசஸ் இஸ் சின்லெஸ், ஜீசஸ் இஸ் ஹோலி. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூடாக தான் அந்த சிலுவையில் நம்மளுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணாரு? சுமந்தாருங்க, ஏற்றுக்கொண்டாருங்க. ஆனால் அவர் பாவி கிடையாது. சரி, அப்படி பார்த்தா கூட பாவம் வந்து இந்த உலகத்தின் பாவம் அவருக்குள்ள தானே இருக்கு. ஏன் மரணம் அவரை பிடித்து வைக்க முடியல? ஏன்னா கல்வாரி சிலுவையில் 3 மணி நேரம் இந்த உலகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டாருங்க. From 12 o'clock to 3 p.m. Jesus bore our sins. இந்த உலகத்தின் பாவத்தை 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ்ல எல்லாருடைய பாவத்தையும், ஆதாமுல இருந்து என் பாவத்துல இருந்து இதுக்கப்புறம் பிறக்கிறவங்க கடைசி மனிதனுடைய பாவத்தை எல்லாத்தையுமே அவர் சிலுவையில 3 மணி நேரம் சுமந்து தீர்த்துட்டார். சிலுவை ஏன் முக்கியம்னு சொல்றோம், புரியுதுங்களா? சிலுவை தான் நம்மளுடைய சென்டருங்க. சிலுவையில தான் ரட்சிப்பு, இந்த உலகத்திற்கு மீட்பு சிலுவையில தான். சிலுவையில மாத்திரம்தான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். தண்ணி ஞான ஸ்நானத்தினாலே உன் பாவம் மன்னிக்கப்படாது. மெம்பர்ஷிப்பு சர்ச்சில் மெம்பராக இருந்தால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. முழங்கால மணிக்கண மைலா நடந்தா உன் பாவம் மன்னிக்கப்படாது. கேண்டல் கொளுத்துனா, பூ வச்சா, உன்னே வாட்டிக்கினா, வதச்சிக்கினா, உன்னை காயப்படுத்திக்கினா, அன்னதானம் போட்டா, காணிக்க போட்டா, பலிகள் கொடுத்தா, மாடு பலி, ஆடு பலி, கோழி பலி, எந்த பலி கொடுத்தா, மனுஷ பலி எதுவுமே உங்களுடைய பாவத்தை வந்து என்ன பண்ணாது? மன்னிக்காதுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாசற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் உங்க பாவத்தை சுத்திகரிக்கும். நீ நேற்று செஞ்ச பாவமானாலும் சரி, இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பாவமானாலும் சரி, நாளைக்கு செய்ய போற பாவமானாலும் சரி, நீ எங்க தான் வரணும்? வெதர் இட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், யூ ஹேவ் டு கம் டு த கிராஸ் ஃபார் த ரிமிஷன் ஆஃப் சின். நீ எடுக்கிற இன்னைக்கு இது நிறைய பேருக்கு கொள்மா, அது எப்படி பாஸ்ட்டுன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை, ரத்தத்தை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன்ட்டு. அப்போ இதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன். விழுங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தாருங்க. அங்கே உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம் இல்லை, நான் செய்கிற எல்லா பாவத்துக்கும் தண்டனை அவர் ஏற்றுக்கினாரு. எனக்கு தண்டனை கிடையாது. இதுதான் நற்செய்தி. நமக்காக தன்னுடைய அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுங்க. அந்த வினாடிகள், அந்த 3 மணி கதறாரு. என்ன சொல்றாரு? எலி எலி லமா லமா சபக்தானி, அதாவது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? காட் காட் வை யூ forsake me. உடனே வந்துருவாங்க இல்லையா நம்ம இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் வந்துட்டு, பாத்தியா இவரு கடவுளே கடவுளேன்ட்டு என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அவங்க அத்தை சொல்ல இக்னோரண்ட்டுங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எங்கன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து கடவுளேன்னு சொல்லியிருந்தா காட்டிடுங்க பார்க்கலாம். சிலுவைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எங்கன்னா பிதாவை கடவுள்னு கூப்பிட்டாரன்னு காட்டிடுங்க பார்த்துங்க. எங்கேயும் கூப்பிட்டுக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் பிதா, அப்பா, தகப்பனே அப்படிதான் கூப்பிட்டு இருப்பார். வேணும்னா நீங்க படிச்சு பாருங்க, காட்டிடுங்க, ஒரு இடத்துல பார்த்துலாம்.
2 இடத்துல தான் அவர் வந்து பிதாவை வந்து கடவுளாக அட்ரஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் இப்போ பாவமாக்கப்பட்டிருக்கிறார் நமக்காக. இப்போ அவருக்குள்ள பாவம் இருக்கிற அவர் வந்து அவரை வந்து என்னான்னு கூப்பிட முடியாது, அப்பான்னு கூப்பிட முடியாது. நமக்காக அந்த நிரந்தரமாக இருந்த அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை இழக்கிறாருங்க. இப்போ அவர் பாவம் இருக்கு, பிதாவை தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரு. ஏன்னா அவர் பாவம் பரிசுத்தர் இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில கத்துறாரு, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க கடவுளே? கடவுளை கைவிடல, கடவுள் மனிதனாகிய யெஷுவாவை சிறிது நேரம் கைவிட்டார். விளங்குதுங்களா? Jehovah God didn't forsake. Jehovah Father didn't forsake Jehovah the Son. Contrarily, he forsake the humanity of Jesus Christ. அதாவது மனித சுபாவத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் கைவிடுறாரு அவரை. ஏன்னா இப்போ அவருக்குள்ள நம்மளுடைய இந்த உலகத்தின் பாவமே அவருக்குள்ளே இருக்குங்க. 3 மணி நேரம் நம்மளுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார். இதற்கு மேல் பாவத்தினால ஒருத்தன் கழுவு பண்ணும் மீட்பு உண்டாகணும்னா ஒரே வழி, அதுதான் சொல்கிறோம். ஏன் நாங்கள் சொல்கிறோம் ஒரே வழி இயேசுன்ட்டு? உலகத்தில் கோடி கடவுள்கள் இருந்தாலும் ஒரே கடவுளால் தான் உங்கள் பாவத்திற்கு தீர்வு. இதுதான். உன்னை பணக்காராக்க இயேசு வரல, உன்னை சுகமாக்க இயேசு வரல, உன்னை பாவத்தில் இருந்து ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். இயேசுக்கு அதுக்கு தான் நம்ம நிருபங்களை படிக்கணுன்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக கடவுள் கொடுத்த the last prophet, the last messenger is Apostle Paul. 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? 12 பேரும் யூதர்களுக்கு அப்போஸ்தலர், ராஜ்யத்தின் அப்போஸ்தலர்கள். அவங்க தான் இந்த பூமியில அரசாள போறாங்க, ஆட்சி செய்ய போறாங்க. ஆனா இந்த உலகத்திற்கே ஒரே ஒரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலனாகிய பவுல், புற ஜாதிகளின் புற நாட்டுக்கு அப்போஸ்தலன். யூதர்களை தவிர்த்த எல்லாருமே வேறு நாடுகள், ஹிதன்ஸ் நேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜென்டைல் நேஷன்ஸ், தமிழில் ஜாதின்னு வருது இல்லையா? ஜென்டைல் நேஷன்ஸுக்கு, அதாவது இந்த உலகத்திற்கே ஒரே அப்போஸ்தலன், the last prophet, the last messenger is Apostle Paul, not Prophet Muhammad. Prophet Muhammad is prophet to Islam. ஆனால் இந்த உலகத்திற்கே கடைசி மெசஞ்சர் கடவுள் அனுப்பிந்து யாரு? பவுலுங்க. ஒரே அப்போஸ்தலன் பவுலுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ராஜ்யத்தினுடைய அப்போஸ்தலர்கள். பழைய ஏற்பாட்டில் முதல் பேஜில் இருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் யாருக்கு? யூதர்களுக்கு. ஆனால் ரகசியம் பைபிள் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இல்லையா? நேரம் போயிட்டே இருக்கு, பரவாயில்ல, என்ன பண்ணுறது? சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற அப்படி சொல்லிடுறேன். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஃப்ரம் ஜெனிசஸ் டு மேத்யூ, மார்க், லூக்கு, ஜான். பாருங்கள், என்னுடைய கையை பாருங்கள், இதுதான். இது எல்லாமே பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவங்க மத்திய, மார்க், லூக்கு, யோவான் கூட பழைய ஏற்பாடு, புதுசு கிடையாது. இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதிட்டு வாசி, அது நியூ டெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது மனுஷன் போட்டுக்கிறது. சிலுவையில் தான் வந்து புதிய ஏற்பாடே உருவாகுது. அதெல்லாம் வேறு என்னைக்கு நான் டீச் பண்ணுறேன், ஓகேவா? இப்போது இங்கத்துலேருந்து, அதாவது ரோமர்லேருந்து அப்போஸ்தலர் டிரான்ஸ்லேஷன் புக்கு, அது வரலாறு புத்தகம், அதில் நடந்தது தான் இங்கெல்லாம் இருக்குது. எவரியருக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலிமன், பிலமோன் என்று அழைக்கப்படுற இது தாங்க. பாருங்கள், இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. Hebrews to Revelation is New Testament. Genesis to Malachi is Old Testament. இந்த நடுவில் ஒன்றுக்கு இது பார்த்தீங்களா, இவ்வளோ உண்டு சின்னதா, இதுதான் ரகசியம். இது பழைய ஏற்பாடும் கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது, இது ரகசியம். இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, இது ரகசியம். விளங்குதுங்களா? அந்த போர்டு இருக்குங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா தேவைப்படுது. இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் அடுத்த பாடத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது எசேக்கியேல் 38, 39, அதுக்கெல்லாம் என்கிட்ட இது இல்லைங்க. இல்லை, உங்களுக்கு புரியவே இல்லைன்னா நான் இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு போதிக்கிறேன், இன்னமும் புரியலன்னா ஃப்யூச்சரில் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் போர்டு வச்சு உங்களுக்கு எழுதி தான் கற்றுத்தரணும். புரிஞ்சிச்சிங்களா? ஏன் இதை சொல்ல வந்தேன்? பாடத்துக்கு வந்துடலாம். ஒரே அப்போஸ்தலனுங்க, அந்த எல்லாமே யாருக்கு? யூதர்களுக்கு, யூதர்களுடைய அப்போஸ்தலர்கள். இந்த முழு மனுக்குலத்திற்கே இந்த 2000 வருஷமாக வாழ்கிற இந்த ரகசியத்தினுடைய காலத்திற்கு கடவுள் அனுப்பின ஒரே மெசஞ்சர் அப்போஸ்தலன் பால்.
அதனால தான் குரான் வந்து பவுலை வெறுக்குது. ஏன்னா பவுல் தான் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக போதிக்கிறார். பவுல் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், ரட்சிப்புக்கு என்று போதிக்கிறார். பவுல் தான் வந்து எதை போதிக்கிறாரு? கிறிஸ்துவனுடைய அந்த டிவைன் நேச்சரை அஃப்கோர்ஸ் எவனெல்லாம் போதிக்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த காலத்திற்கு மனிதனுடைய டெஸ்டினி என்னன்ட்டு போதிக்கிறது யார் தான்? பவுல் தான். தான் குரான் வந்து என்ன பண்ணுது? மறுக்குது. பவுலை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுறதில்லைங்க. ஏன்னா பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை ரட்சிப்புக்குன்னு போதிச்ச ஒரே ஒரு அப்போஸ்தலன். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் மரணத்தை வந்து ரட்சிப்புக்காக போதிச்சதே கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் இந்த காலத்திற்கு. பவுல் சொன்னபடி தான் ரட்சிக்கப்பட முடியும். பவுல் சொன்னபடி தான் நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிட போகிறோம். பரலோகத்திலே கடைசியாக நிரந்தரமாக கடவுளோடு தங்கிட போகிறோம். இதுதான் நம்மளுக்கு இந்த கிருபையின் யுகத்தினுடைய தேவனுடைய திட்டம். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, இதுக்கப்புறம் வேற யாருன்னா வந்துட்டு தேவ தூதனாக இருந்தாலும் சரி, மற்ற யாருனா, ஏன் நானே திரும்பி வந்துட்டு நான் சொல்லியிருந்தாலும் தப்புப்பா, பொய், சாத்தான் எனக்குள்ளே புகுந்து சொல்லிட்டான்னு சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் கடைசி கடவுள் இப்போ இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கிற ஒரே அப்போஸ்தலன் யாரு? பவுலுங்க. இதெல்லாம் நான் எழுதினே வரலைங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு இல்லையா, அதனால சொல்கிறேன். எந்த வசனம்? 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். கலாத்தியர், வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையே அல்லாமல், இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு போதிச்சேன் இல்லைங்களா சுவிசேஷம். ரோமரில் இங்கே பவுல் போதிச்ச அந்த ராஜ்யத்தின் கிருபையின் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையே அல்லாமல், நாங்களாவது திரும்பி பல வருஷம் விட்டு நாங்களேயாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, காப்ரியல் தூதனாவது இல்லையா, ப்ராஃபெட் முகமது சொல்கிறாரு, காப்ரியல் நான் பார்த்தேன் ஜிப்ரியல்ன்ட்டு, அவர் தான் ஆவது வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கள்ள தீர்க்கதரிசியாகிய முகமது வருவாருன்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. கள்ள தூதனான ஜிப்ரியல் வருவாருன்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லுங்க. பவுல் மட்டும் சொல்ல, இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானும் சொல்லியிருக்கிறாரு. யாரை பற்றி? முகமதை பற்றி பைபிள் எழுதியிருக்குங்க. இயேசு கிறிஸ்து முகமதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இங்கே யோவானும் சொல்லியிருக்கிறாரு முகமதை பற்றி. இதுக்கப்புறம் வரப்போ படிச்சிங்களா இல்லைங்களா? உள்ளமா நிறுத்தி படிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையே அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேற ஒரு சுவிசேஷத்தை, நற்செய்தியே உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்படியே உங்களுக்கு நான் சொல்றது விலங்குதான் தெரியலங்க. இங்க பவுல் சொல்றாரு, இதுதான் கடைசி கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலேருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? அனுப்புனாரு இல்லையா யூத நாட்டுக்கு, யூதர்களுக்கு. இங்கே கடைசியாக ஆண்டவர் யாருக்கு காட்சி அளித்தாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலுக்குங்க. பவுலே சொல்கிறாருங்க 1 கொரிந்தியர் 15 ஐ வாஸ் சீன் லாஸ்ட்லி பை ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறேன். வாசிச்சதில்லை, நான் போதிச்சிருக்கிறேன். இன்விசிபிள் ப்ரூஃப்ஸில் நான் போதிச்சிருக்கிறேன். இன்ஃபாலபிள் ப்ரூஃப்ஸில் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். கேட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனம் ஆயிட்டு, கேபாவுக்கு, யாக்கோபுக்கு கூட, பேதுருக்கு, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் மரித்து உயிரோடு இருந்து தம்மை காண்பித்த பிறகு அவருடைய சொந்த சகோதரனான யாக்கோபுக்கும் எல்லாம் காட்டி கடைசியா லாஸ்ட்லி த லீஸ்ட் ஆஃப் தி அப்போஸ்தலர் சொல்றாரு, he was seen of me. கடைசியாக எனக்கு தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? தரிசனமாகி எனக்கு தான் இந்த வெளிப்பாடுகளை, ரகசியங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு? கொடுத்து அனுப்புனாரு. இந்த கிருபையின் காலத்தில் மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படணும், சுவிசேஷத்தை, உபதேசங்களெல்லாம் என்கிட்ட தான் கொடுத்து அனுப்புனாரு. நான் போதிச்சபடி தான் உங்களை கடவுள் எஸ்டாப்ளிஷ் சொல்கிறாரா இல்லைங்களா? God will establish you according to my gospel. அந்த கடைசி நாளில் பவுல் சொன்னதை வைத்து தான் நமக்கு
நியாய தீர்ப்பு. பவுல் சொல்றதை வைத்து தான் நமக்கு ரட்சிப்பு. சால்வேஷன் பை ஃபெய்த் ப்ளஸ் நத்திங். விசுவாசத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தான் இந்த காலத்தில் ரட்சிப்பு. கிரியையினால ரட்சிப்பு கிடையாது. இந்த காலத்தில் ஃப்ரீ. இது கிஃப்ட். இது வாங்கிக்க. இயேசுவும் பாவத்துக்காக மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்தாருன்னு நம்பினா உனக்கு கிஃப்ட், பரிசு, நித்திய வாழ்வு. நீ அதற்காக சாவ வேண்டியது கிடையாது. அதற்காக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியது கிடையாது. அதுக்காக இதை செய்ய வேண்டியதுக்கு அது நதிங். கடைசியாக கடவுள் எனக்கு தரிசனமாகி கொடுத்துருக்கிறாரு. ஐ எம் த லாஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் காட். பவுல் சொல்றாரு, நான் சொல்லல. இவர் சொல்லி வேதம் முழுசாக கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. 600 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஃபெட் முகமதுன்னு ஒருத்தர் உள்ளே வந்து அவர் சொல்கிற வேற ஒரு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம கடவுள் யார்? பழைய ஏற்பாடு யாவே. அதுதான் என்னுடைய நாமம் எப்போவுமே நிரந்தரமாக. யாத்ராகமும் 20 ஐ எம் தட் ஐ எம் சொன்னாரா இல்லைங்களா? ஃபார் எவர். அவருக்கு 1000 நாமங்களுங்க. யெகோவா, யாவே, அடோனாய், அஷேம், யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மான்ட்டு இன்னும் 1000 நாமங்கள். ஆனால் இவர் குரானுடைய கடவுளுக்கு பேரே கிடையாது. அல்லாஹ் மீன்ஸ் காட். எல்லா இதையும் படித்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சும்மாலாம் போதிக்க முடியுமா? எல்லா அது சிம்பிள்லேருந்து இது சிமிலியா இல்லை போபா இது எல்லாத்துலேயும் படிச்சுட்டு சொல்கிறேன். அல்லாஹ் என்பது காடுன்னு பொருள். பேர் கிடையாதுங்க, அது காட். சரி, அந்த காடோடைய பேர் என்ன? இல்லைப்பா, நீங்களும் நாங்களும் ஒரே கடவுள். முட்டா பஸ் இதை சொல்கிறப்ப தான் எனக்கு அப்படியே பிபி வரும். அதுவும் யார் சொல்லுறது? பாஸ்டர் மாருங்க. படிக்கிறது கிடையாது. அது எப்படி ரெண்டும் ஒன்று? இந்த வேதாகமத்தின் கடவுளுக்கு மகன் இருக்கிறாரு, குர்ஆனுடைய கடவுளுக்கு மகன் கிடையாது. இதே வேறுபடுதா? வேதாகமத்தின் கடவுளுடைய பேர் யெகோவா, யாவே, அஷேம், அடோனாயின்ட்டு 1000 நாமங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் குர்ஆனுடைய கடவுளுக்கு அல்லாஹ் பேர் கிடையாது, வெறும் கடவுள்ந்து. அது எப்படி ரெண்டும் ஒன்றா ஆக முடியும் சொல்லுங்கள்? என்கிட்டலாம் டிபேட் பண்ணால் எவ்வளோ பேர் வாங்கி கட்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்கிலலாம் உட்காந்து அப்போ போதிப்பேன் எல்லாருக்கும் வருவாங்க. நிறையா பேர் வந்துட்டு வாங்கி கட்டின்னு அப்புறம் கடைசியாக குயின்ஸ் ரோடு கிட்ட எங்கள் இது இருக்குது, மஸ்ஜித் இருக்குது, அங்கே வரீங்களா? அங்கே அவங்கக்கிட்ட பேசுங்க. நான் ஏன் வரணும்? உங்களுக்கு பதில் வேணா என்கிட்ட வா. இப்போலாம் போகிறதில்லைங்க அந்த அற்புதமான நாட்கள். என்ன சொல்ல வந்தேன்? இந்த கடவுள் வேறுங்க, இந்த கடவுள் வேறுங்க. இந்த கடவுள் இந்த கடவுள்னா அதாவது குர்ஆனுடைய கடவுளுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அதுதான் ப்ராஃபெட் முகமது. அவங்களுக்கு ஒரே ஒரு புத்தகம், எது? குர்ஆன். நம்மளுடைய யெகோவா கடவுளுக்கு பல நாமங்கள் உண்டு. அவருடைய புத்தகம் தோரா இல்லைங்களா, பைபிள், வேதாகமும். யூதர்கள் அதை மறக்கிறாங்க. எதனா கடவுளுடைய வார்த்தை யூதர்கள் மறத்தா அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? நிறையா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க கூட எங்கே தீர்க்கதரிசி தாப்பான். அது எப்படி ஆக முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஐயோ, டைமை பயப்படுத்திட்டே இருக்கேன்னு. இவங்க எல்லாருமே எபிரியர், யூதர்கள். இவங்க முஸ்லீம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களே இவங்களன்னு ஒத்துக்க. சரி வச்சுக்குவோம்ப்பா, பேச்சுக்கு வச்சுக்கலாமே இல்லையா? இந்த ஆர்கியூமெண்ட், இந்த டிபேட்டுக்கெல்லாம் போகிறப்போ வந்து பேச்சுக்கு தான் வைக்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே நிரூபிக்க முடியாது. சரி பேச்சுக்கு வச்சுக்கலாமா? இவர் பழைய ஏற்பாடு கடவுளும் அல்லாவும் ஒன்று தானே. சரி, பைபிளை நிறையா மாற்றிட்டாங்கன்ட்டு எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் சொல்கிறாங்க. ஆனால் குர்ஆன் சொல்ல. இந்த ஒரு வசனம் காட்டிட்டு பார்த்துலாம். குர்ஆன்ல எங்கன்னா இவனுங்க பைபிளை மாற்றிட்டானுங்கன்ட்டு ஒரு வசனம் காட்டிட்டு பார்த்துலாம். கிடையாது. சரி, இவங்களும் ஒரே அல்லாவும் யாவே, யெகோவா கடவுளும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, டெய்லி அசா கும்பிடுங்க, யெகோவா ஓக்பர்ன்னு கூப்பிடுங்க, பார்த்தலாம். ஒரே கடவுள் தானேப்பா. உபதேசங்களை மாற்றிட்டீங்க. கடவுள் ஒரே கடவுள், பேர் ஒன்று தான். அது என்றைக்கும் என்னுடைய நாமம் சொல்லிட்டார் இல்லையா? இதான் யாருன்னா முஸ்லீம்காரு அசால கும்பிடுங்க, யெகோவா ஓக்பர்ன்னு சொல்லுங்க, பார்த்துடலாம். யெகோவா தான் கிரேட்டஸ்ட்ன்ட்டு சொல்லுங்க. சொல்லுவாங்களா? முடியாது, சொல்ல மாட்டாங்கங்க. சொன்னாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்த கடவுளுடைய குணாதிசயமே வேறு, இவங்க அல்லாவுடைய குணாதிசயமே வேறுங்க. இதை முஸ்லீம்களை தாக்கெல்லாம் சொல்ல, உங்கள் அறியாமை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் கடவுள் அல்லா, உங்கள் தீர்க்கதரிசி ப்ராஃபெட் முகமது, உங்களுடைய
ஹோலி புக்கு குரான். நான் எந்த இதுவும் பண்ணல, உங்களுதையும் வச்சுக்கோங்க. ஆனால் இதுவும் ஒன்று சொன்னீங்கன்னா மாட்டுறீங்க நீங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து வாங்கி கட்டிக்கிறது. உங்களுக்கு நான் பதில் கொடுக்குற அந்த நிர்பந்தத்திற்குள்ளே தள்ளப்படுறேன் கிடையாது. எங்கெங்கே வந்துட்டேன், ஏன் வந்தோம்? த லாஸ்ட் ப்ராஃபெட், த லாஸ்ட் மெசஞ்சர் வாஸ் அப்போஸ்தலன் பால். விளங்கிச்சிங்களா இல்லைங்களா? அவர் தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பாவத்தை சுமந்ததாக பவுலுக்கு கடவுள் சொல்லியிருந்தது தான் இந்த காலத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கப்படணும். விளங்குதுங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிடையாது. இதையும் செய்யணும் அதையும்ட்டு ஜூடைசம்குள்ளே ஜூடைசர்ஸாக மாறிடாதீங்க. ஸோ அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 3 மணி நேரம் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டு சொல்கிறாரு, டெட்டெலஸ்டாய். கிரேக்க மொழியில் சொல்கிறாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். இங்கிலீஷில் இட் இஸ் ஃபினிஷ்ட். டெட்டெலஸ்டாய் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, பெய்ட் இன் ஃபுல், எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது, உன்னுடைய கடன் தீர்க்கப்பட்டது. இங்கே அந்த டெட்டெலஸ்டாய் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, பெய்ட் இன் ஃபுல். பேலன்ஸு பெண்டிங் எல்லாம் வைக்கலங்க. எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் விலைக்கரையத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. பெனால்ட்டி எல்லாம் பெய்டுங்க. நோ மோர் பெனால்ட்டி. இதற்கு மேலே எனக்கு எந்த கடனும் கிடையாது. என் பாவத்தினுடைய எல்லா கடனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டு சொல்லிட்டாரு. டெட்டெலஸ்டாய்னா பெய்ட் இன் ஃபுல், முழுவதுமாக செலுத்தப்பட்டது. இந்த வார்த்தை ஏன் நான் அடிக்கடி சொல்லுகிறேன்? டெட்டெலஸ்டாய்னா அங்கே ஒரு இதில் பார்த்து ஃபோட்டோ பிடிக்கலான்னு நினச்சா மறந்துட்டேன். அங்கே எழுதி வச்சிருந்தாங்க. தெரிஞ்சு தான் எழுதி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நம்பணும். அவங்க நம்மளுடைய பாவத்தின் கடன் வந்து இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டார். இப்போ தெரியுதுங்களா இயேசு கிறிஸ்து ஏன் அது சொன்னார்? ஏன் அவ்வப்போது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? சிலுவை அங்கே தாங்க எல்லாமே. அவர் மறிச்சதுனால நம்மளுடைய பாவத்தினுடைய அந்த பெனால்ட்டியை சுமந்து தீர்த்தாரு. அவருடைய அடக்கம் பண்ணுறதுனால அடக்கத்தில் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அகற்றி போட்டுட்டார். புரியுதுங்களா? இன் கிராஸ் ஜீசஸ் paid our penalty. In burial Jesus put away all our sins. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்மளை வந்து நீதிமானாய் மாற்றிட்டு made us justified us. மரணம் அடக்கம் 3 உயிர்த்தெழுதலில் அடங்கியிருக்கிற சத்தியத்தை சொல்லுங்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வாசிங்க. அதுதான் நம்மளுடைய சுவிசேஷம். இதை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்தாருங்க. சரி, திருப்பி பாடத்துக்கு நான் முடிச்சிடுறேங்க, டைம் ஆகிடுச்சு. மீதமுள்ள பாடங்களை சத்தியங்களை வேறு எப்போ நான் கற்றுத்தரேன். ஸோ இவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ அவர் வந்து அடக்கம் பண்ணுறாப்போ அவருக்குள்ளே வந்து என்ன கிடையாது, எந்த பாவமும் இல்லைங்க. இல்லாத வாசத்தான் மரணத்தினாலே வந்து அவரை வந்து என்ன பண்ண முடியாத போயிட்டு கட்டப்பட்டிருக்க கூடாமற் போயிட்டுருங்க. மரணம் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அவரை உள்ள பிடிச்சு வைக்க முடியாம போயிடுச்சு மரணத்திற்கு. ஏன்னா மரணத்திற்கே மரண பீதியை காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னப்பா சொல்ற? அப்பயே சொன்ன கவுன் இருக்குங்களா? ஒரு அந்த மரண உபாதியிலிருந்த இயேசு கிறிஸ்து லூஸ் பண்ணப்பட்டாரு, விடப்பட்டாரு, அவிழ்த்து விடப்பட்டாருன்னு நம்ம வாசிச்சோம். கவுன் இருக்குங்களா? 1 தெசலோனியர் 5:3 நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு கர்ப்பவதி பெண்ணுக்கு வருகிற அந்த பிரசவ வலி, அது ஒரு ஆணா இருந்து எனக்கு முழுமையாக அதை வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு விவரித்து சொல்ல என்னால் முடியாது. ஏன்னா அது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெண் மறிச்சு தான் பிறக்கிறா சொல்கிறாங்க இல்லைங்களா தாய்மாரை. அதுக்காகவே நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் இல்லைங்களா? நல்லா கவனிங்க. அந்த அந்த வலி, அந்த தாய் என்ன பண்ணுவான்னா, எப்படா இந்த குழந்தைய வெளியோ தள்ளணும், எப்போ இந்த குழந்தை வெளியே போகும், அப்போ தான் அது வந்து ரிலீஃபாக
அவங்க ரிலீஃப் ஆக முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வந்து போரிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு சகோதரியை பார்க்க போயிருந்தேன். அவங்க அந்த பிரசவ வலி இருக்கிறப்ப அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ என்னை சாகடிச்சிடுங்க. அவங்க சொன்னாங்க, என்னை சாவடிச்சிடுங்க, எனக்கு இப்போ குழந்தைனா, எனக்கு குழந்தையும் வேணாம் எதுவும் வேணாம், என்னை கட் பண்ணி அந்த குழந்தைய ஏற்றுருங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வலி. என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுவும் ஒருத்தர் சொல்லி நானே பார்த்து கேட்டது தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, வானா எனக்கு குழந்தைய வேணா, என்னை கட் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா அவ்வளோ வலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, குழந்தை பிறந்துச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், ஆனால் உமா குழந்தை அந்த ஒரே அந்த இதில் வந்து எல்லா வலி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஏன் குழந்தை மூஞ்ச பார்த்துருந்தோம். அவங்களுக்கு அந்த வலியிலிருந்து அவங்க என்ன ஆகிட்டாங்க, விடுதலை. அது போலவே மரணம் துடிக்குதுங்க. மரணம் பாதாளம் வந்து இயேசு கிறிஸ்துவை உள்ள வச்சுக்க முடியல அதுக்கு. ஏன்னா வலி அதுக்கு. ஏன்னா யாரை வச்சுட்டு இருக்கு உள்ள? பரிசுத்தரை வச்சுட்டு இருக்குங்க. பரிசுத்தரை வந்து அதால கட்டி போட முடியலங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவுக்கு பாதாளத்திற்குள்ள போறாப்போ அவருக்குள்ள ஒரு பாவமும் கிடையாது. ஏன்னா சிலுவையில எல்லாம் பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சுமந்து தீர்த்திருக்காரு இல்லைங்களா? அதனால இப்போ பரிசுத்தர் உள்ள இருக்கிறாருங்க. கடவுளுன்ட்டு இல்லை, அது அவருடைய டிவைன் நேச்சரு. நான் ஹியூமன் நேச்சரை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லாம இருந்துச்சு? பாவம் இல்லாம இருந்த மரணத்தினால அவரை வந்து என்ன பண்ண முடியல, பாதாளத்தினாலும் மரணத்தினாலும் அவரை பிடிச்சு வைக்க முடியலங்க. மரணத்திற்கு மரண பீதியை காட்டிட்டாருங்க. வலிக்குது. ஸோ அவரை என்ன பண்ண நினைக்குது? மரணம் வெளியே தள்ள நினைக்குதுங்க. நான் ப்ரீச்சிங்கில் இருக்கிறேன், டீச்சிங்கில் இல்லை. அதான் சொன்னேன் நான். ஏன்னா சில விஷயங்கள் அப்படி சொன்னா தான் மரவண்டிங்களுக்கு புரியுது இல்லையா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தில், ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங், ஓ கிரேவ் வேர் இஸ் தை விக்டரி. இயேசு கிறிஸ்து சொல்ல, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கோடா கோடி 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 மனித குலத்தை உன்னுடைய சக்தியினால் அடக்கி வைத்து கொண்டிருந்தியே, இப்போ காட்டும் உன்னுடைய சக்தியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. முடியல, இயேசுவை அதனால வந்து பிடிச்சு வைக்க முடியல. ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தர் முடியல, தவிக்குது. எப்படி ஒரு தாய் பிள்ளை வந்து வெளியே வரணும்ட்டு தவிக்கிறாளோ, அவதிப்படுறாளோ, அந்த மரண வேதனைப்படுறாளோ, அது போலவே மரணமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்குங்க. நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். மரணம் கதறுது, அழுவுதுங்க. இவ்வளோ நாளா ஸ்ட்ரென்த்து காட்டி நின்றுக்கிறாருங்க. நம்ம பார்த்துமா இல்லைங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, காலங்காலமா மரண பயத்துல இருந்த நம்மளை பிடிச்சு, செத்துவங்களை பிடிச்சு ஆட்டிட்டு இருந்த சாத்தான் அதனுடைய அதிகாரத்தை வைத்திருந்த கொலை நடுங்குது. பாதாளத்திற்கு கொலை நடங்குது. எப்படா இவர் வெளியே வரேன்னு கதறுது. ஐயோ கடவுளே வெளியே போயிடுங்க நீங்கன்ட்டு. அவர் சொல்லிட்டார், போக மாட்டேன்ட்டு. தயவு செஞ்சு கடவுளே, முடியல, வலிக்குது எனக்கு. கடவுள் பார்க்குறாரு. நம்மளுடைய கடவுள் ரொம்ப கிரேஷியஸ். அவர் கிருபையை பற்றி பேச சொன்னால் எத்தனை ஆண்டுகள்னாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன், பேச போகிறேன். பாருங்க. சரி, உனக்கு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் போய் கொஞ்சம் ப்ரீச்சிங் இருக்குது பாதாளத்தில், நான் போயிட்டு வர வரைக்கும் தான் உனக்கு ஃபியூ மினிட்ஸ் ப்ரீச்சிங்கில் இருக்கிறேன். நான் திரும்பி சொல்ல, ஏன்னா எங்கே இருக்குன்ட்டு எல்லாம் காட்ட சொல்லாதீங்க, விவரிச்சுட்டு இருக்கிறேன். பாதாளத்தால் வந்து அவரை பிடிச்சு வைக்க முடிய மாட்டேருக்குங்க. வலி சொல்லுது, தெய்வமே தயவு செஞ்சு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்கிற, நான் போக மாட்டேன், ப்ளீஸ் ஒரு நாள். முடியாது, ஒன்று விட்டு சொல்கிறாங்க, என்னால் போகவும் முடியாது. எப்போ தான் போவீங்க? 3 நாளுக்கு அப்புறம் தான் போவேன். 3 நாளா? 3 நாளெல்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒன்று கொடுத்துட்டு என்னால் போக முடியாது, 3ஆவது நாள் தான் போவேன். ஏன் தெய்வமே, ஏன் 3ஆவது நாள்? ஏன்னா நான் வந்தேன், என் ஜனங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், வந்தேன். அவனுங்கக்கிட்ட நான் தான் சொன்னேன், நான் தான்ப்பா கடவுளுடைய பிள்ளை, ஐ எம் த சன் ஆஃப் காட், ஐ எம் மெஸ்ஸியா, நான் தான் கிறிஸ்துன்னு அவங்களுக்கு சொன்னேன். அவனுங்க நம்பல. என்ன பண்ணானுங்க, மாறாக அடையாளத்தை கேட்டானுங்க. நடந்தது சொல்லுங்கிறேன், அதே உங்களுக்கு எலாபரேட் பண்ணுகிறேன், பேராஃப்ரைஸ் பண்ணின்னு இருக்கிறேங்க வசனங்களை.
அவனுங்க பார்த்தா என்னை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கல. அவனுங்க வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டானுங்க. அதுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நிறையா கொடுத்தாச்சு, இதுக்கு மேல் கொடுக்க முடியாது. வேணும்னா ஒரே ஒரு அடையாளம் உங்களுக்கு தரேன். எப்படி யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தானோ அது போலவே நானும் பாதாளத்தில் 3 நாள் இருக்குவேன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ என்ன நீங்கள் போக சொன்னீங்கன்னா, இப்போ நான் ஏஞ்சி போனேன்னா அப்போ நான் யாராக மாறிடுவேன்? பொய்யனா மாறிடுவேன்னா? ஒன்று கொடுத்து சொல்கிறாரு, அப்போ நான் பொய்யனா மாறிடுவேன் தான். ஸோ 3 நாள் தான் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். 3ஆவது நாளுக்கு அப்புறம் தான் போவேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? எவ்வளோ பேரை நீ கொடுமைப்படுத்தின படு. இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நரகத்துக்கு வயிறு கலக்கிட்டே இருக்கு. நரகமும் பாதாளமும் என்ன ஆகிட்டே இருக்கு, அவதிப்பட்டு கொண்டு இருக்குங்க. அதுக்கு வழி தெரியுமா? ஏன் தெரியாது? ப்ரூஃப் காட்டிட்டோமா? குட் நியூஸ் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு சொல்லலை. அவங்களுக்கு 3 நாளைக்கு அப்புறம் வந்துட்டாரு இல்லையா? என்ன பண்ணுறாரு? 3 நாள் ஆயுதம் அப்படியே பஸ்ட் ஆயிட்டு அவனுங்க ரோம சேவகர்கள் பாறாங்கல்ல மூடி வைத்து இருந்தானுங்க, சங்கிலிகளால் வந்து சீல் போட்டு வைத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருதோ அது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் உடைச்சிட்டு வந்தாருங்க. உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே உயிருடன். அப்புறம் உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. கல்லறைகள் சங்கிலிகள் முறிப்பட்டன, கல்லறைகள் திறக்கப்பட்டன. பாதாள பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் இருக்கா இல்லையா? பாவத்தையும் சாபத்தையும் பேயையும் ஜெயித்த வல்ல பிதாவின் செயல் இது. உயிர் தெழுந்தாரே எழுதிட்டு வரல, இந்த வாரம் பாட போறோம். மரணத்தினால அவரை பரிசுத்தரை மரணத்தினால பிடித்து வைக்க முடியலங்க. மரணமே மரண வியாகுலப்பட்டதை இங்கே தாங்க நம்ம பார்க்குறோம். சொல்கிறார், மரணமே உன் கூறு எங்கே உன் ஸ்ட்ரென்த்து காட்டு. இல்லை இவ்வளோ பேரை ஜெயிச்சிய, இவ்வளோ பேர் வந்தாங்க இந்த உலகத்திற்கு. முதல்ல சொன்னேன் இல்லையா, நல்லவன் கெட்டவன், கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி, தலைவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சிய, என்னை ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். சவா தெய்வமே தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க வெளியேன்ட்டு ஒரு தாய் குழந்தைய வெளியே தள்ளுறது போலவே மரணமும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியாமல் போயிட்டு he was loosened. அதிலிருந்து அவர் என்ன பண்ணாரு? வெளியே வந்தார். ஒரு நற்செய்தின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாதாளத்தையும் நரகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தின விசேஷம் அது எழுதிட்டு வரல, பார்ப்போமே. 20ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். எங்க 14வது வசனம். And death and hell were cast into the lake of fire. This is the second death. மரணத்திற்கே மரணம் சொன்னா இல்லையா? மரணத்திற்கே மரணம். பீதியை தான் காட்டினார் அவர் உயிர் தெழுறதுல. இங்கே மரணத்திற்கே மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாசிச்சுங்க, தமிழில் வாசிக்கணுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். ஆண்டவர் போட்டு அக்கினி கடலில் தள்ள போகிறாரு. மரணத்தையும் பாதாளத்தையும் எதெல்லாம் பயப்படுத்தி வச்சுட்டு சீன் காட்டி நெரிச்சோ அதெல்லாம் சாதாரண விஷயமா? இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு? வேதம் அது கடல் போன்றது. அதுக்கு பின்னாடி அற்புதமான ரகசியங்கள், சத்தியங்கள், தேவனுடைய திட்டங்கள் அடங்கியிருக்குங்க. படிங்க, நீங்கள் தியானிங்க, பரிசுத்த ஆவியானவர் உத்தாசியை நாடுங்க. யாரோ படிக்காதவங்க யூடியூப்பில் எவனோ எதையோ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதாவது யூடியூபர்ஸை பற்றி பேசுகிறேன். ஐ எம் நாட் அ யூடியூபர், ஐம் அ ப்ரீச்சர், கிரேஸ் ப்ரீச்சர். கவனம் வச்சுக்கோங்க. அதனால தான் உயிர் தெழுந்தார். எதற்கு உயிர் தெழுந்தார்? ப்ரூஃப். என் பாவங்கள் எதுவும் ஒன்று கூட பெண்டிங் இல்லைன்ட்டு காண்பிப்பதற்காக, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் உயிரோடு எழுந்துட்டாருங்க.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். போதிக்க பொருள் நிறுத்திடுறேன், கடைசியாக வாசித்து முடிக்கலாமே. வசனம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, கடவுள் மனிதனுடைய கட்டை அவிழ்க்க அவரால் கூடும். இயேசு கிறிஸ்து மரண கட்டை அவிழ்க்க அவரால் கூடும். ஏன்னா அவர் தேவ குணாதிசயத்தை மாத்திரம் உடையவராய் இல்லை, மனித குணாதிசயத்தையும் உடையவராய், நேச்சரை உடையவராய், சுபாவத்தை உடையவராய் இருக்கிறாரு. அந்த சுபாவத்தில் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இதனால தான் இயேசு கிறிஸ்துவை மரணம் கட்டி வைக்க முடியாமல் போயிற்று. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள மனிதன், அவர் பரிசுத்தமுள்ள கடவுள், அவர் பரிசுத்தமுள்ள மனிதன். அவருக்கு 2 குணாதிசயம் இருந்துச்சு, இருக்கவும் போகுது. நம்மளுடைய கடவுளுக்கு மனித சுபாவம் இருக்க போகுது நிரந்தரமா. ஸோ அதனால கடவுள் செத்துட்டாரா? கடவுள் எல்லாம் சாவல. கடவுள் மனுஷனுடைய ஒரு நேச்சரில் வந்தார் பார்த்தியா, அவர் தான் செத்தாரு. இப்போ அவரும் செத்து மண்ணோடு போயில, உயிரோடு எழுந்துட்டார். எப்படி எழுந்தாரு? ஜெயகோஷம் அப்படியே ஜெயித்து கத்தம். இப்போ பார்த்துச்சோம் இல்லைங்களா, கொரிந்தியர்ல நம்ம 15ஆம் அதிகாரத்தில், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்ம ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால தான் யாரெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் கிடையாது. இப்போ கீ யாருக்கிட்ட இருக்கு? பாதாளத்தினுடைய திறவுகோல் யாருக்கிட்ட இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருக்குங்க. அவர் மனசு வச்சு டோரை திறந்தாதான் ப்ராஃபெட் முகமதே வெளியே வர முடியும். ஆனால் அவர் திறக்க மாட்டார். ஏன்னா அப்படி திறந்தாருன்னா அவர் கடவுள் கிடையாது. ஏன்னா அவருக்குன்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளுடைய கடவுள் நீதி உள்ள கடவுள். இதுதான் திட்டம். இந்த காலத்தில் இப்படி தான் ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம்தான் உனக்கு டோர் திறக்கப்படும், அல்லனா கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ரெசரக்ஷன் டே விஷஸ் டு எவ்ரிவன். ஆமென்.